இன்னைக்கு நம்ம பரதநாட்டியத்துல அபிநயம் பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அபிநயத்துல 4 டைப்ஸ் இருக்கு. என்னென்ன அப்படின்னா ஆங்கிகா அபிநயம், வாஷிகா அபிநயம், ஆகாரிய அபிநயம், சாத்வீக அபிநயம். என்னென்ன அபிநயம்? ஆங்கிகா அபிநயம், வாஷிகா அபிநயம், ஆகாரிய அபிநயம், சாத்வீக அபிநயம். இப்ப ஆங்கிகா அபிநயம் அப்படின்னா என்னன்னா உடல் அசைவுகளால் வெளிப்படுத்துவது ஆங்கிகா அபிநயம். வாஷிகா அபிநயம் அப்படின்னா பேசுறது, குரல். நம்ம பேசுவோம் பாத்தீங்களா, நம்ம தான் நான் தான் ராஜா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி வெளிப்படுத்துவது வாஷிகா அபிநயம். ஆகாரிய அபிநயம் அப்படின்னா அவங்க இந்த காஸ்டியூம்லயே நின்றுவாங்க. இப்போ முருகர் அப்படின்னா நம்ம அவரை பார்த்தாலே தெரிஞ்சிடும். எப்படி அவர் கையில வேல் வச்சிருப்பாரு, கிரீடம் இருக்கும், பட்டை போட்டிருப்பாரு, அந்த மாதிரி காஸ்டியூமை வச்சு வெளிப்படுத்தி காட்டுறது நம்மளுக்கு என்ன அபிநயம்? ஆகாரிய அபிநயம். சாத்வீக அபிநயம் அப்படின்னா நம்மளுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவது, அதுதான் சாத்வீக அபிநயம். சரியா? என்னென்ன அபிநயம் இருக்கு? ஆங்கிகா அபிநயம், வாஷிகா அபிநயம், ஆகாரிய அபிநயம், அதுக்கப்புறம் தான் சாத்வீக அபிநயம். சரி, என்னென்ன சொல்லுங்க, ஒவ்வொரு ஆளா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஓகே,